ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து இருக்கிறது ஜானமணி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் ரோஹிணி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ எல்லாருக்கும் குட் மார்னிங். யாரும் இப்போ எல்லாம் தூங்கின்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 2:21 ஆகுது. ஸோ ஏன் மிட் நைட்டை நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியே போயின்னு இருக்கிறோம். நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான். பசங்க வந்து நான் வீட்டிலே தான் விட்டு போகிறேன். பசங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு போக முடியல. நான் வந்து டெல்லிக்கு கிளம்பின்னு இருக்கிறேன் இப்போது. ஸோ எங்களுக்கு 4:30க்கு ட்ரெயின் இருக்குது, 4:50க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ 4 o'clock எல்லாம் நாங்கள் இங்கேருந்து போகணும். அதனால தான் நான் நைட்டெல்லாம் தூங்காமல் இருக்கிறேன். ஜஸ்ட் இன்னைக்கு இப்போ போயிட்டு நான் நைட்டு 11 o'clock 11:30க்கு எல்லாம் வந்துடுவேன் நான் வீட்டுக்கு. அதனால தான் நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. இப்போ வந்து நான் கிளம்பணும். ஸோ ரெடியாக என்ன இருக்கிறேன். இன்னும் ஃப்ரெஷ் ஆகணும். ஸோ பசங்களும் இன்னும் தூங்கலை. ஏன்னா எக்ஸைட்மெண்ட் நாங்கள் ஊர் கிளம்புறோம் இல்லை. ஸோ அதனால இவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டுக்கு தூக்கம் வரலையா. ஸோ போயிட்டு அதுக்கு தான் இவங்க தூங்கலை. இப்போ நாங்கள் தான் சொன்னாங்க, நீங்கள் கிளம்பிடுங்க, நான் வந்து அப்புறமா நான் தூங்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க 5 மணி அப்படி தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சாங்க, மத்தியானம் ஆயிடுச்சாங்க. இன்னைக்கு ஸ்கூலெல்லாம் லீவ் இருக்கிறதுனால. இன்னொன்று வந்து இப்போது நாங்கள் பேக்கிங் எல்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே காமிக்குவேன். ஸோ இன்னைக்கு வந்து 4:50க்கு ட்ரெயின். முன்னாடி யார் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை வந்து ஃப்ரெஷ் ஆகிட்ட அப்புறம் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். Keep watching. Not bye. Bye. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பின்னாடி ட்ரெயின் போயின்னு இருக்குது. ஸோ எங்கள்கிட்ட வந்து 4:50க்கு இருக்கிறது ட்ரெயின். இப்போ வந்து டைம் 4:30 ஆயிடுச்சு. எங்கள்கிட்ட வந்து 4:50க்கு ட்ரெயின் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்தாங்க. இப்போ பைக்கெல்லாம் பார்க்கிங் பண்ணிவிட்டு எப்போ கிளம்பி நிற்கிறோம். சரிங்க, இதுதான் பரேலி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இப்போது நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். இப்போது ட்ரெயின் வந்துடுச்சு. இது வந்து சிட்டிங் சேர் தான் நான் சொல்கிறது. சிட்டிங் சேரில் தான் இப்போ நாங்கள் போயின்னு இருக்கிறோம். இது வந்து செகண்ட் டைம். ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சென்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி தான் போனோம் சிட்டிங் சேரில். இது செகண்ட் டைம். ஸோ இன்னும் என் பசங்க வந்து ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி போகல. எப்போவுமே நாங்கள் AC 3 இந்த மாதிரி AC 2ல் தான் போயிருக்கிறோம். ஃபஸ்ட் இது செகண்ட் டைம் வந்து சிட்டிங்கில் போயின்னு இருக்கிறது. ஸோ இப்போ நாங்கள் கிளம்புறோம். டிஃபன் எல்லாம் நான் எதுவுமே சாப்பிடல இன்றைக்கி. ஸோ இவ்வளோ மார்னிங் முடியாது. அங்கே போயிட்டு 10:30 ரீச் ஆகுதுன்னு 10:30க்கு போயிட்டு ரீச் ஆகிட்ட அப்புறம் சாப்பிடுவோம். ஸோ இங்கே பாருங்கள், என் ஹீரோ. இது இப்படி பண்ணோன்னா இது பேக்கில் போகுது, வேண்டான்னு தெரியும். ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி. ஸோ இது லாக். விண்டோ ஒரு ஸ்க்ரீன். இங்கே வந்து ஏதாவது நாங்கள் சாப்பிட்றோன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிட்லாம். ஏதாவது வேணும்னா இது இப்படி போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டு அப்புறம் வந்து இங்கே ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. நான் நினச்சேன் ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும்னுட்டு. இல்லை, ஓகே தான், சிட்டிங் பெட்ரு தான். ஆனால் இடுப்பு வலி கொஞ்சம் எனக்கு வந்துடும். அதிகமாக இடுப்பு வலி இருக்குது எனக்கு. ஸோ பரவாயில்ல, ஓகே. AC ட்ரெயின்.
செம்மையா இருக்கு. कितने के? 100 रुपये ग्रीन. 100 रुपये 4 लेते. 100 का 4, 350 का जोड़ा. 350 रुपये की जोड़ा. रेंडी. जो भी है वो ये स्टैंड के साथ ही 350 का 2 कोई सा जाएगा. कोई भी लो. सनफ्लावर वाला हाँ 900 का जोड़ा है. 9 रुपये 9. ஆக்சுவலி டெல்லி சுற்றி பார்த்தோம், பிடிக்கல. சர்தார் பஜாரில் ரொம்ப மோசமாக இருக்குது. சர்தார் பஜார் ரொம்ப ஜனம், டிராஃபிக்கு. ஸோ எங்குமே கால் வைக்க கூட இடம் இல்லை. ஆயிடுச்சு. இப்போது சுற்றிட்டு வந்தோம். டைம் வந்து 1 o'clock ஆச்சு. 1:05 சம்திங், 1:05 ஆகிடுச்சு. ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு. நாங்கள் போகணுன்ற இடத்துல போய் சேரதே இல்லை. ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சிக்கன் பிரியாணி, அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி. ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கோம். இங்கே வந்து டெல்லியில் ரொம்ப வெயில் இருக்குது. யூபியில் கொஞ்சம் ஓகே தான் இருக்குது. இங்கே வந்து ரொம்ப வெயில் இருக்குது. ஸோ இப்போது சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இங்கே இருக்குது? 20 கிலோமீட்டர். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. ஓலா புக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்புறோம். உங்களுக்கு நான் பேக்ரவுண்டே காமிக்கிறேன் என்ன மாதிரி இருக்குது. கருப்பாய் கேட்குறீங்க தெகில்ல 66 டிராஃபிக் பாருங்க. டிராஃபிக் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ சாப்பிட்டு லஞ்ச் நாங்கள் கிளம்புறோம். ரொம்ப டிராஃபிக் அப்போ டெல்லி. ப்ளஸ் இன்னொன்று வந்து க்ளீன் இல்லைங்க, க்ளீனே இல்லை. யூபி அப்படியே தான் இருக்குது, டெல்லியும் அப்படியே தான் இருக்குது. ஸோ க்ளீன் இல்லை. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன் நான் டெல்லிக்கு வந்தேன். இப்போ தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நாங்கள் எங்கே வந்திருக்கிறதுன்னு. இதுதான் புத்தா கலெக்ஷன்ஸ். எவ்வளோ நல்லா இருக்குது, நீங்களே பாருங்கள். ஒரு புத்தாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. எது வாங்கணும் எது வேண்டான்ற அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகிட்டோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். புத்தா, அப்புறம் வந்து கணபதி, ஈஸ்வரா, இந்த 3 தான் அங்கே ரொம்ப இதாக இருக்கிறது. சூப்பராக இருக்குது. ஒரு பீசஸ், ஷோ பீஸ் பார்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக மைண்டு அங்கே போனால் இருக்குன்றது உங்களுக்கு நான் அந்த தண்ணி சத்தத்துலேயே காமிக்கிறேன். அவ்வளோ செம்மையாக இருந்தது பிளேஸ். நான் போயிருந்துமே எல்லாமே மறந்து போயிட்டேன் அந்த இடத்துக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது ஷாப்பு. அப்புறம் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு புத்தாவும் 3 கலரில் இருக்கும். கணபதியோட தான், ஈஸ்வராவோட தான். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் அந்த வாட்டர் சவுண்ட் எவ்வளோ நல்லா இருக்கும் நீட்டுன்னு. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இப்போ நாங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். ஏன்னா ரொம்ப ஹெட்டேக் ஆகின்னு இருக்கு எனக்கு. ஸோ நான் இப்போ வீட்டுக்கு கிளம்பின்னு இருக்கிறேன், வேறு எங்கேயும் போகல. ஆயிடுச்சு. இப்போ டெல்லி எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ தொண்டை கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரே நாள் இருக்கீங்க. இப்போ தான் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து யூபிக்கு போயின்னு இருக்கிறேன். நான் வீடியோ எடுக்க முடியல என்னால் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ஸில். ஏன்னா ரொம்ப வந்து அதிகமாக க்ரௌட் இருந்தது. அப்புறம் வந்து வெகிலோவில் தான் அதிகமாக இருந்தது. ரொம்ப வந்து எடுத்துன்னு அதனால தான் முடியல என்னால் வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு. இப்போ நாங்கள் வந்து 7 o'clock ஆகுது. காமிங்க டைம் 7:09 ஆகுது இப்போது. ஸோ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே 11:30 12 o'clock ஆகிடும்.
இவ்வளோதான் ஷாப்பிங் என்னன்னுட்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. யார் என் சேனல் யார் பார்க்கணும், யார் இன்னும் என் சேனலை பார்க்கல, ப்ளீஸ் என் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். பை, டேக் கேர்.